ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலில் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்ட் 3. ஓகே, நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி அன்பு அப்படின்னா என்ன, உலகத்துலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னது அப்படின்னா லவ். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றின ஸ்டோரி தான் இது. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டோரியில் ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் காட்டுறாங்க. அந்த பையன் பேர் ஷாம், அந்த பொண்ணு பேர் ஷெரின். ஷெரின் ரொம்ப பெரிய பணக்காரி. ஆனால் அந்த ஷாம் ரொம்ப ஏழை. ரொம்ப பணக்கார ஸ்கூலில் இல்லை, நார்மலாக இருக்கிற ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும். ஷெரினை அவங்க அப்பா அம்மா ரொம்ப செல்லமாக வளர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு இவ ஒரு பொண்ணு தான், அதனால் இருக்கிற பாசத்தை எல்லாம் கொட்டி இவளை வளர்த்திருக்காங்க. டைம் காலேஜ் வரும்போது பென்ஸ் காரில் தான் வருவாள். அந்தளவு பணக்காரி. பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருப்பாள். ஒரு டேஸ் போக போக அவளுக்கு ஒரு பையன் கூட பழக்கமாகுது. அந்த பையன் இவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கான், நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறான். அதனால் இவளுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ ஷெரின் ஷாம்கிட்ட சொல்லுவாள், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அந்த பையன் சொல்லுவான், இல்லை எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இருந்தாலும் ஷெரின் சாமை விட மாட்டான். இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். அவங்க கேங்கில் 10 பசங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பசங்களுக்கும் வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, காசு கொடுக்கறது, அப்படி இப்படின்ட்டு அவன் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அந்த பையனும் இதுதான் சாக்கு அப்படின்ட்டு அவனால் எவ்வளோ கறக்க முடியுமோ அந்தளவு கறந்துருக்கான். பொருளாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், நிறைய வாங்கியிருக்கான். இது அப்படியே போயிட்டுருக்கும் போதே இவங்க இப்போ ஹைஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்காங்க. ஹைஸ்கூல்லேருந்து அந்த பையன் இன்னொரு காலேஜில் சேர்றான். அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு இன்னொரு பொண்ணு மேலே க்ரஷ் வந்திருக்கு, லவ் பண்ணியிருக்காங்க. அது இவளுக்கு தெரிஞ்சிடும் ஷெரினுக்கு. அப்போது ஷெரின் என்ன பண்ணியிருப்பாள், எந்த கோவமும் எந்த இதுவும் பண்ணாமல் அவங்ககிட்ட போய் கெஞ்சிருப்பாள், காலில் விழுந்து அழுதுருப்பாள். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தான் எனக்கு வேணும், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படின்ட்டு அவள் அப்படி அழுதுருப்பாள். அப்போ அவன் சொல்லுவான், இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ எல்லாமே எனக்கு கொடுத்த, நான் எல்லாமே வாங்கிக்கிட்டேன், அது தவிர எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமும் விட மாட்டான், எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி கெஞ்சிட்டே இருப்பாள். அப்போது அவங்க அப்பா ரொம்ப பெரிய ஆள். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பார்த்துட்டு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ஒரு பையன் காலில் அழுதுட்ருக்கா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா அம்மா இவளை வாமா நம்ம போகலாம், அவனுக்கு தான் உன்னை பிடிக்கல, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இவங்ககிட்ட உட்காந்து பேசுவாங்க. எங்கள் மேலே தான் தப்பு, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நாங்கள் தான் எங்கள் விஷயத்தில் ஒழுக்கமாக இல்லை, உன் மேலே பாசம் காட்டி தனியாக உட்காந்து பேசுறதுனால தான் இன்னொரு பையன் காலில் போய் விழுந்து நீ அழுகிற நிலமை வந்துடுச்சு, இனிமேல் அப்படி நடக்கக்கூடாதுன்ட்டு அவங்க கூட நிறைய பேசுவாங்க. அப்போ தான் அவளுக்கு லவ்னா என்ன, அஃபெக்ஷன்னா என்ன அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். அப்போ அவள் அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவா. அதுக்கப்புறம் அவள் காலேஜில் சேரும்போது அவளுக்கு இன்னொரு பையனுக்கு மேலே கஷ் வந்துடும். அவங்க 2 பேர் கல்யாணம் அளவு போயிடுவாங்க. அப்போ அவள் லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற நேரத்தில் அந்த பையன் ஷாம் திருப்பி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன், நீ எதுவும் நினச்சிக்காத, எனக்கு இப்போ தான் உன் அருமை எனக்கு என்னன்னு தெரியுது, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். உன்னை எப்போவுமே ஹேட் பண்ண மாட்டேன், என் கூட இரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த பொண்ணு இதுக்கு மேலே என்னால் ஏமாற முடியாது, நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன், ஆனால் அது உனக்கு புரியலை, நான் அந்த நேரத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், இதுக்கு மேலே என்னால் ஹேட் ஆக முடியாது, ஆனால் எப்போவுமே எனக்கு ஒரு மேலே அந்த பாசம் இருக்கும், நான் எப்பவுமே உன்னை மறக்க மாட்டேன், ஏன்னா நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லுவாள். அப்போவும் என் மனசில் இருக்கா, ஆனால் என்னால் உங்ககிட்ட திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுட்டே போயிடுவாள். இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், இப்படி ஒரு பொண்ணை நம்ம விட்டுட்டோமே அப்படின்ட்டு அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். இதிலிருந்து உங்ககிட்ட நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, ஷாமுக்கு 10 பொண்ணு இல்லை 100 பொண்ணு கூட கிடைக்கும், ஆனால் ஷெரின் மாதிரி ஒரு பொண்ணு அவன் லைஃப்பில் அவன் மிஸ் பண்ணிட்டான். இதுக்கு மேலே அவனுக்கு எப்போவுமே கிடைக்காது. ஒருத்தவங்க ட்ரூவாக நம்மளை லவ் பண்ணி நம்ம கூட இருக்கிறது அது ஒரு வரம், அது எல்லாத்துக்குமே அமைகிறது கிடையாது. அதாவது அவங்கள உண்மையாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணாதீங்க, முடிஞ்சாலும் அவங்களை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கோங்க. ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதேமாதிரி நிறைய ஸ்டோரி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நாவல் வெர்ஷனில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். என் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymote e-shopping app.